ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இந்தியா மினிஸ்ட்ரி கூடாக நான் உங்களோட பாஸ்டர் மகன் இணைந்திருக்கிறேன். ஒரு 10 minutes ரப்சர் ரியாலிட்டிஸ் 3rd of July அதில் வந்த மெசேஜ் இருக்க பார்ப்போம். ஃபாலோயிங் ஹிஸ் டிவைன் பிளான், தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் வாழ்வதும் நடந்து கொள்வதும். For we are his workmanship, created in Christ Jesus, unto good works, which God has before ordained that we should walk in them. இது எபேசியர் 2:10 சொல்லுது. அவருடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு, அதை வாசிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கைவேலியாக இருக்கிறோமா. நாங்கள் அவரே திட்டம் பண்ணி உங்களையும் என்னையும் அவருடைய கைவேலியாக மாற்றி இருக்கிறார். ஒன் செகண்ட் ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில நீங்கள் நானும் இப்பொழுதே இருக்கிறோம், அவருடைய கைவேலியாக இருக்கிறோம். அவர் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை, நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கார். இந்த வசனம் உங்களுக்கு நான் தமிழில் வாசிக்கிறேன். Romans 8:29, for whom he did foreknow, he also predestinate. அவர் யாரை முற்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். Predestination is at work in you. தேவன் ஏற்கனவே உங்களை பார்த்து போட்ட திட்டம் இப்பொழுது உங்களுக்குள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. God has a divine plan for your life. உங்களோட வாழ்க்கைக்கு வேண்டிய தெய்வீக திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். And he has set events and their sequence in motion in line with his divine plan. அவர் போட்ட திட்டத்தின்படியே உங்களை சுற்றிலும் நடக்கிற எல்லா காரியங்களும் அதற்கேற்ற விதமாய் தன்னுடைய திட்டத்தில் நடக்கும்படிக்கு அவற்றை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். Consider John the Baptist. ஜோவான் ஸ்நானகரை குறித்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், whose entire ministry was for the sole purpose of making Messiah known to Israel. அவருடைய முழு அழைப்பும் இஸ்ரவேலுக்கு இவர்தான் மீட்க வந்த மீட்பரை காண்பிக்கிறதான அவன் வேலை மினிஸ்ட்ரியாக இருந்தது. God would have simply told John where to find Jesus, but John had to follow God's instruction and wait for the sign he was given. தேவன் ஈஸியா சொல்லிக்கலாம், இந்த வீட்டில் போய் அவரை கண்டுபிடிச்சு இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, ஆனா தேவனுடைய திட்டத்தின்படி அதற்கேற்ற நேரம் அதற்கேற்ற காலத்தின்படியே அவரை இவர் சந்தித்து கொடுக்கிறதெல்லாம் தேவனுடைய, இவரை அபிஷேகம் பண்ண அனாயிட்டிங் பேப்டிசம் கொடுத்ததெல்லாம் இவரை அந்த தேவன் போட்ட திட்டத்தின்படி தான் நடந்துச்சு. சும்மா எழுந்தமானவன் நடக்கவில்லை. And upon whom you see the Spirit descending and remaining on him, this is who baptized with Holy Spirit. John 1:33 சொல்லப்பட்டிருக்கிறது. Finally Jesus stood before him. கடைசியாக பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். And John recognized him. ஜோன் அவரை அடையாளம் கண்டார். ஜோவான் 1:29-34. It unfolded preciously according to God's divine plan. இது என்னத்தை காண்பிக்கிறார் என்றால் தேவனுடைய அந்த நுண்ணியமான தீர்க்கமான திட்டம் வேலை செய்கிறது. Consider 2 Samuel's interrogating itself. Anite, one of Jesse's son, asking. 1 Samuel 16:1-13 வாசிங்க. அதுல தாவீதை போய் அவனை அபிஷேகம் பண்ண முதல் சாமுவேலுக்கு அவன் ஜெசிட மூத்த மகனைத்தான், அவன் பார்வைக்கு அழகா இருந்தான், திடகாத்திரமா இருந்தான், 6 பேக் இருந்தான், உயரமா இருந்தான். ஆனாலும் தேவன் சொன்னான், இவன் இல்லை என்று. கடைசியாக தாவீது முறை வரும்பொழுதுதான் இவர் தான் ஆள் என்று காண்பிக்கிறார். சோ தேவன் எல்லாத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக சீராக செய்து வருகிறார். இதுல வர மெசேஜின் சாராம்சம் என்னவென்றால், உங்களுக்கும் அப்படித்தான். உங்களை முற்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மருத கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை அவர் சிருஷ்டித்து தேவனுடைய கையின் வேலையாக, ஹேண்டி ஒர்க் ஆஃப் கோடாக நீங்கள் பெர்ஃபெக்டாக ஆவியில உருவாக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை விசுவாசிக்கத்தான் முடியும். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய சரியான திட்டத்தில் உங்களோட வாழ்க்கை அமையும். அது இடரலோ கஷ்டமோ ஒரு காலம் இடற மாட்டான்னு கிடக்கு. சோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில உங்களால வாழ்ந்திருக்க முடியும். சோ அதுக்கு என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தை வேணும், அடுத்தது ஆவியானவற்றை வழிநடத்தல் வேணும். இந்த ரெண்டும் உங்களுக்குள் நிறைவாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது உங்களோட கையில் இருக்கிற பைபிள் தான். அதை வாசிக்காட்டில் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த சான்ஸும் இல்லை, எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அதை வாசித்து இது எனக்கு 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 என்று ஆவியானவர் உங்களுக்கு கூடாக பேசிக்கொண்டு வரும்பொழுது உங்களோட வாழ்க்கை வர வர விருத்தி அடைகிற, வர வர பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசம் போல இருக்கும். ரைட். சோ நான் தாவீதை விட்டாங்க போறேன். God could have simply told Samuel who to anoint, but he allowed the process of unfold step by step. படிப்படியா தான் தேவன் கூட்டி கொண்டு போறார் சாமுவேலை.
தாவீதுக்கு அனாயிட் பண்ணும்படிக்கு. ஃபைனலி சாமுவேல் ஆஸ்க் ஜெசி, ஆர் ஹியர் ஆல் த சில்ட்ரன், இதுல இருக்கிற இவ்வளவு பிள்ளைகளா உனக்கு இருக்குன்னு கேட்டார்கள். ஜெசி admitted there was still one more son, David, who was tending the sheep. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இளைய மகன் இருக்கான்னு சொன்னான். Sheep. When David was brought before Samuel, Lord said, arise, என்ற எழும்பு, anoint him, அவனை அபிஷேகி, for this is he, இவன் தான் அவன். அப்படி தேவன் அச்சோட்டா பேசுற பாருங்கள். God's divine plan for David came to pass according to his preordained design. ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட அந்த மேலான அழைப்புக்கு ஏற்ற விதமாய் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவன் வழிநடத்தி சென்று தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுக்கும் அப்படித்தான். Yours is to follow the path which he has pre-arranged ahead of time. நீங்களும் தேவன் உங்களை முற்குறித்து அழைத்து நீதிமானாக்கி உங்களுக்காக தயார்படுத்தின அந்த வழியில நடக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க பேசுற சத்தம் எல்லாம் கர்த்தருடைய சத்தமா பிசாசின் சத்தமா சாதாரண மனுஷர் மாமிசத்தில் அலம்புறதா என்பதை உங்களுக்கு வேறு பிரித்து அறியவில்லை என்றால் ஈஸியாக ஏமாந்து போவீர்கள். ஆனபடியாக தேவ சத்தத்தை கேளுங்கள். அது அழகாக ஒழுங்காக ஒரு பதற தேவையில்லை. நான் மிஸ் பண்ணிடுவேனோ, எனக்கு அது கிடைக்காம போடும் என்று பதற தேவையில்லை. ஏற்ற காலத்தில் சீராக சரியாக உங்களை கூட்டிக் கொண்டு போவார். அழகா இருக்கும் இந்த பாதை. நான் இந்த கடந்த 20 years ஐ ஆம் ரியலி என்ஜாயிங். என்னுடைய அழைப்பை தேவன் எனக்கு முற்குறித்ததை நிதானிச்சு அப்படியே போய்கொண்டு இருக்கும் பொழுது என் வாழ்க்கை வர வர பிரகாசிக்கிற ஒரு அழகான சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. இதை அனுபவித்தான் சொல்றேன். Yours is also follow path which is he prearranged ahead of time. Ephesians 2:10 Amplified Translation இப்படி சொல்றது. For we are, நாங்கள் இப்பொழுதே God's own handiwork, அவருடைய சொந்த கைவேலையாக இருக்கிறோம். His workmanship, அவற்றை கையின் வடிவமைப்பு நாங்கள். Workmanship recreated in Christ Jesus, கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். born new, புதிதாக பிறந்திருக்கிறோம். that we may do those good works, நீங்கள் நானும் பிழையான வேலை செய்ய முடியாதபடிக்கு தேவன் கையினாலே உங்களை பார்த்து நற்கிரிகளை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு புதிய சிருஷ்டிப்பாக சிருஷ்டித்து விட்டார் என்று வேதம் சொல்லுது. புற நான் விழுந்துடுவனோ, பாவத்தில் விழுந்துடுவனோ, அது செய்துடுவனோ, இது பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் நான் பாவத்தில் விழுந்து போவேனோ, நான் அதுல தவறி விடுவோன்னு பயப்படுற பயத்திலேயே ஊழியம் செய்யாம இருக்காங்க. அது ஒரு பிசாசு போட்ட பொய். ஆனா ஆண்ட சொல்றேன், நான் உன்னை டிசைன் பண்ணியிருக்கிறேன், உன்னால பாவம் செய்ய முடியாது. ஏனென்றா நான் உனக்கு என்னுடைய கையின் வேலியாக இருக்கிற இந்த வசனத்தின்படி. அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 36 வாசிக்கொண்டு, உனக்கு புதிய இருதயம் புதிய ஆவியை தந்து அதற்குள் பரிசுத்த ஆவியினவரை உங்களுக்கு நிரப்பி இருக்கிறபடியாலே, பரிசுத்த ஆவியினவற்ற குணாம்சம் எல்லாம் தேவ குணாம்சம். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, God is love. The definition of God, he is love. சோ லவ்வுக்கு பிறந்த நீங்கள் லவ் சைல்டா இருப்பதனால், அன்பின் குமாரனாக இருப்பதனால், அது இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல அன்பின் குமாரன். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட நீங்கள் எல்லோரும், தேவனுடைய கைவேலியாக சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் எல்லோரும் அன்பின் குமாரனாக இருக்கிறீர்கள். அன்பின் குமாரன் கொலை செய்ய மாட்டான், களவெடுக்க மாட்டான். பாவம் என்பது நியாயப்பிரமாணத்தை மீறுறது. என்ன உன்னால மற்றவனுக்கு வர டேமேஜ், எரிச்சல் பட மாட்டான், பொறாமப்பட மாட்டான். ஏனென்றால் அவன் அன்பிலே நிறைந்தவன். உங்களை தேவன் இந்த உலகத்தின் சாதாரண மனுஷனை போல அல்லாமல் நாங்கள் ஏன் விசேஷித்தவர்கள் என்றால், நாங்கள் அன்பான தேவனுக்கு பிறந்த அன்பான குழந்தைகள். எங்களால வெறுக்கவோ, எங்களால மற்றவனுக்கு எரிச்சல் படவோ எங்களால இட் இஸ் இம்பாசிபிள். மீன் எப்படி பறக்க முடியாது எப்படியோ அதுபோல நீங்களும் நானும் வெறுக்க முடியாதவர்கள், அன்பிலே மாத்திரம் நடக்கும்படிக்கு தேவனுடைய கையின் வேலையாக இருக்கிறோம். ரைட். In a brand new brother, we may do the good works which God predestined. இதைத்தான் பிளான் பண்ணினார். Plan beforehand for us, taking path which he prepared ahead of time. ஒரு பாதையில நடத்தி கொண்டு போறார். அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பாதை. That we should walk in them. நாங்கள் அதிலே நடக்கும்படிக்கு living the good life, superb life வாழ்றதுக்கு, which he prearranged and made ready for us to live. Hallelujah. Pray பண்ணுவோமா? Dear Father, I trust you wholeheartedly, knowing that you have predestined my life for your glory. அன்பின் தகப்பனே, என்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான நல்ல பாதையிலே என்னை நடத்தி செல்றதுக்காக நன்றி. My life is a testimony of a faithfulness. நீர் உண்மை உள்ள தேவன் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கிறது. And I yield myself to your perfect will for advancing and fulfilling all you have called me to do in Jesus' name.
நீங்கள் அழைத்து எனக்கு எது வைத்தீர்களோ அதை செய்யும்படிக்கு என்னை தயார்படுத்தி அழைத்து செல்கிறீர் இயேசுவின் நாமத்தினாலே. God bless you. Be blessed forever.